வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு கனவுகள் இருக்கும். அந்த சக்ஸஸ்க்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய சக்ஸஸை பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல்கள் இருக்கும். அதனை நோக்கி பயணமும் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். நிறைய பேர் அந்த பயணத்தில் சின்ன சின்ன தடைகளெல்லாம் பார்த்து பெருசான தடைகள் நினச்சிட்டு பின்வாங்கிடுறோம். சின்ன தடைகளாக இருந்தாலும் சரி, பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி, அதை உடைச்சிட்டு முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை அடைய முடியுது. எவ்வளோ தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அந்த இடத்த போய் அடைவேன் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் அவங்க முன்னேறி சென்று போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட பின்னாடி வந்துடும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஒரு 100% பீப்புள் ஒரு விஷயத்தை நோக்கி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 50% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் ஒரு சக்ஸஸை அடைகிறாங்க. ஆனால் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளாலையும் சக்ஸஸை கண்டிப்பாக நமக்குள்ளே கொண்டு வர முடியும். அது என்னன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் போராட கற்றுக்கணும். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா விடாமுயற்சின்றது உங்களுக்கு இருக்கணும். விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸை அடைய முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் பண்ண முடியும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு துணிஞ்சு செய்கிறவங்க மட்டும்தான் ஒரு கட்டத்தில் வெற்றியை போய் அடைகிறாங்க. என்னால் இதெல்லாம் முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போவே நம்ம தோற்று போய்ட்டோம். அந்த எண்ணங்கள் வராமல் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் விதைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இனி வரக்கூடிய எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த சக்ஸஸ்க்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் போராட கற்றுக்கணும். அதை போராடி கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் என்ன நினச்சி அதுக்காக போராடினீங்களோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட சேரும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். என்றைக்குமே விடாமுயற்சியும் தோற்று போகாது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட செயலில் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். கவனமாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கான சக்ஸஸ் நமக்கு கண்டிப்பாக சேரும். அதுக்கு முன்னாடி நம்மளால் முடியும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம நம்பணும். செல்ஃப் பிலீவ்ன்றது ரொம்பவே முக்கியம். எத்தனை பேர் நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்துட்டு நம்மளால இது முடியுமா, கண்டிப்பாக முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்யணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு எப்போ நீங்கள் முன் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் போய் அடையிற இடம்ன்றது பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக தான் இருக்கும். இடையில வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாம் மீறி போக நம்ம பழகி நம்ம தைரியத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் மட்டும் பத்தாது. நம்ம கூட இருக்க ஒவ்வொருத்தரையும் நம்ம பிளெஸ்ஸிங்காக பார்க்கணும். நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நமக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங். என்னோட குருஜி எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் நான் பிளெஸ்ஸிங்காக பார்க்க ஆரம்பித்த நாட்களில் இருந்து என்னை சுற்றி நிறைய பாசிட்டிவான வைப் வந்துச்சு. நிறைய மிராக்கள் கூட என் லைஃப்பில் நடந்துச்சு. அந்த மிராக்கள் உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளில் எத்தனை பேர் நம்ம கூட இருக்கவங்கள பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறோம்? அவங்க கூட நம்ம டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. யாரோ முகம் தெரியாதவங்க கூட 5 நிமிஷம் சிரித்து பேசுவோம். நம்ம கூட இருக்கவங்க கூட நம்ம பேச மாட்டோம். நம்ம சுற்றி இருக்கவங்கள பிளெஸ்ஸிங்காக நினச்சிட்டு எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே சுற்றி வரும். நெகட்டிவ்ன்றதுக்கு அங்கே இடமே கிடையாது. எப்போ நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயமும் உங்களை அடையாது. பாசிட்டிவான சிந்தனைகள் எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும்.
புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். சுற்றி இருக்க எல்லாத்தையுமே பார்த்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வளர்ச்சி அடைய கற்றுக்கணும். ஒரு விஷயம்தான் தெரியும், என்னால் அதை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு என்றைக்குமே நம்ம இருக்கக்கூடாது. புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். லைஃப்பில் பாசிட்டிவ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது. அந்த மிராக்கிள்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய மிராக்கிளும் சக்ஸஸையும் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய லைஃப்பில் நான் சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அது நடக்கும். நிறைய கான்ஃபிடென்ட்டுன்ற விஷயம் உங்களுக்கு இருக்கணும். நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய லைஃப்பில் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு மெயினாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில். அதுதான் மெடிடேஷன். நான் என்னோடய லைஃப்பில் 2 இயர்ஸாக பல கஷ்டங்களை என்னோடய பிஸ்னஸில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்னோடய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நான் ஒரு மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்ததுக்கு மூலமாக என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. டெய்லி மெடிடேஷன் பண்ணணுன்றதையே அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் ஒரு 1/2 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு எவ்வளவோ நேரங்கள் வீணாயிட்டிருக்கு. உங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரத்தை நீங்கள் செலவு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸை நீங்கள் பார்க்கலாம். மெடிடேஷன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கணும், எவ்வளவோ முயற்சிகள் செய்யணுன்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 48 நாள் நீங்கள் விடாமுயற்சியாக இந்த மெடிடேஷனை பண்ணுங்கள். எவ்வளவோ மியூசிக் இருக்குது, ஓம் மந்த்ரா மெடிடேஷன் மியூசிக்னு இருக்குது. அதை நீங்கள் போட்டு நைட்டு ஸ்லீப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour உங்களுக்காக உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெடிடேஷனை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வேணும் அப்படின்றத அந்த கடவுள்கிட்ட கேளுங்க. ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஆசைகள் என்ன அப்படின்றத. கண்டிப்பாக அதோட எண்ட் ரிசல்ட் ரொம்பவே மிராக்கிளாக இருக்கும். நிறைய சக்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.